Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடன் லெவல்ல எபிசோட் 364 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோடல சும்மா எத்தனையோ சுனோபிஸ் எல்லாருமே அந்த டென்டேல்ஸ் உள்ள வந்து குதிச்சிருப்பானுங்க. எல்லாரும் அவன் பவரை எடுத்துட்டு வந்திருப்பானுங்க. ஆனா அப்படியும் கூட இந்த மடரா பையன் அசால்ட்டா என்ன சொல்லியிருப்பான், இவங்களுக்கெல்லாம் வந்து அசால்ட்டா தூக்கி போட வேண்டியதாங்கிற மாதிரி ஜாலியா அந்த டென்டேல்ஸை வெளியே கொண்டு வந்திருப்பான். ஆனா அங்க உள்ள குதிச்ச அத்தனை சுனோபிஸ் எல்லாருமே தெறிக்கடிக்கப்படுவானுங்க, எங்கெங்கயோ தூக்கி போய் விடுவானுங்க. எப்படா நடந்துச்சு, நம்ம தான் வந்து பதுக்கி வச்சுட்டோமே உள்ள அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்பதான் அது வெளியே வரவும் அப்படியே உருவமே மாறிடுச்சு. முதல்ல இந்த மாதிரி கிடையாது, இது கொஞ்சம் கொடூரமாவே இருக்கு. அண்ட் இந்த உள்ள ஹெட் குவார்டர்ஸ்ல எல்லாம் இந்த மேட்டரை பாப்பானுங்க, என்னடா அது டென்டைல்ஸ் ஆங்கிற மாதிரி. ஏன்னா இந்த ஒரு பவர் கிட்டத்தட்ட இன்னொரு பிளானட்டோட எனர்ஜி மாதிரி இருக்கிறான், அந்த அளவுக்கு கொஞ்சம் கொடூரமாவே இருக்குங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாப்ல ஷிகாகு. அண்ட் மடரா ஒபிட்டோ அட்டாக் பண்ணலான்னு பாக்குறப்ப அத்தான் தண்டி உருவத்து மேல போய் அவங்க உட்காந்துருக்காங்க. அட்டாக் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து கேள்விக்குறியாவே போயிட்டு இருக்கு நம்ம சினோபிஸுக்கு. பட் அங்க இருக்க எல்லா சினோபிஸுக்கும் நம்பிக்கை யாருன்னு பாக்குறப்ப அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க ஷிகாகு மேலதான். ஏன்னா அவர் ஏதாவது ஐடியா சொன்னா அது படி ஃபாலோ பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானுங்க. பட் ஷிகாகோக்கே ஒன்னும் புரியல, என்னடா இது நடக்குது. ஒன்னு இந்த டென்டைல்ஸ் ஸ்டாப் பண்ணவும், அதை ஸ்டாப் பண்ணாதான் இதோட பவர்ஸை தடுக்க முடியும், இல்ல அந்த கேஸ்டரை வந்து போடுத்தல்னாதான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கும் புரியல, என்ன ஐடியா பண்றதும் இந்த ஷிகாகோக்கு புரியல. அண்ட் உடனே வந்து கத்த ஆரம்பிச்சிருவாரு, டேய் இந்த மாதிரி இந்த டென்டைல்ஸ் அதாவது அமைதிப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு கிளான் இருக்கா, அப்படி ஒரு கிளான் இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது சில ஆட்களை பிடிச்சி அவனை போய் அங்க அனுப்புங்கிறாங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதே மாதிரி ஒரு ஐடியா வருது, டக்குன்னு வந்து கக்காஷியை கான்டாக்ட் எடுத்து இதுக்கு முன்னாடி அந்த ஃபைட் எல்லாத்தையுமே வந்து ரீவெண்ட் பண்ண சொல்லுவாரு. அண்ட் இத்தான் தாண்டி டென்டைல்ஸை அந்த ரெண்டு பேத்தால கண்ட்ரோல் பண்ண முடியலையா, அதனால ஆஷிராமா ஷெல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறானுங்க. ஆனா அதே சமயத்துல ஒபிட்டோ இருக்கான்ல, ஒரு பெரிய அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து டெய்ல்டு பீஸ்ட் பாமை உருவாக்கி அவங்க மேல செலுத்துறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா அது உருவாகிட்டு இருக்கத நம்ம கக்காஷி பாக்குறான். பார்த்த உடனே அவ்வளவுதான், நான் எங்க அப்பாவோட போய் சேர போறேன்டாங்கிற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயம் நம்ம நோக்கி வந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் டக்குன்னு கக்காஷி ஐடியா பண்ணி பக்கத்துல இருக்க எர்த் செல் யூசரை வந்து டே உன்னோட எர்த் செல்லை பயன்படுத்துறான்னு சொல்றப்ப அவன் டக்குன்னு வந்து அந்த டென்டைல்ஸோட காலில் வந்து டக்குன்னு இந்த எர்த் செல்லை பயன்படுத்துறான். அது கொஞ்சம் காலை வாரி விட்டுறது போல இருக்குது. அந்த டெய்ல்டு பீஸ்ட் பாம்பு எங்கேயோ பறக்குது, பறந்து போய் எங்கேயோ வெடிக்குது. அண்ட் போன தடவை ஒரு தடவை அந்த டெய்ல்டு பீஸ்ட் பாம்பு உருவாக்குனாங்கல்ல, அதோட அது ரொம்ப கொடூரமா இருக்கு, சத்தோஷமா அதிர வைக்குது. இதெல்லாம் கேட்ட உடனே பதறாங்க நம்ம ஆட்கள். ஆனா இன்ன வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஆள் அதாவது கிளாரிட்டி என்ன கிடைக்குது அப்படின்னா, அந்த ரெண்டு பேத்தால இன்னும் அந்த டென்டைல்ஸை பெர்ஃபெக்ட்டா கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் ஒன்னோட முடிச்சுக்கணும் பார்த்தா இன்னொரு அதாவது பாம்பை எடுத்துக்கிட்டு அந்த டென்டைல்ஸ் ரெடியா நிற்கும். ஆனா அடுத்த தடவை எங்கிட்டோ போய் அந்த பாம்பை விழுகும், தண்ணிலையும் பக்கத்து ஊர்ல இருக்க வில்லேஜ் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒவ்வொரு வில்லேஜ் சுக்குநூறு அடிக்கும். ஹெட் குவார்டர்ஸ்க்கு ஒன்று மட்டும் புரியல, எதனால இந்த மாதிரி இது ரொம்ப வந்து ஆக்ரோஷமாகவும் வினோதமாகவும் நடந்துக்குங்கிறத நம்ம ஷிகாகோவால நம்ப முடியல. அண்ட் ஷிகாகோ ஒரு விஷயத்த வந்து நல்லா சொல்லிடுவாரு, இவங்க அட்டாக் பண்றதே வந்து இந்த மக்கள் எல்லாம் கொல்றதுக்கு தான், ஆனா அது நம்ம விடவே கூடாது. அங்க இருக்க சுனோபிஸ் எப்படியாவது அந்த டென்டைல்ஸை தடுத்து இந்த மக்களை வந்து உயிரெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அடுத்த ஒரு பாம்பை விடுறப்பயே நெஜி கணிச்சிட்டான், இது எங்க போய் விழுக போகுது அப்படின்னா இப்ப இந்த மெசேஜ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல ஒரு ஹெட் குவார்டர்ஸ்னு ஒண்ணு, ஆனா அங்க போய் அந்த பாம்பு விழுக போதான். அது நெஜி முன்னாடியே கணிச்சிட்டான். அண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு அங்க இருந்து தெரிச்சடிச்சு ஓடுவாங்களான்னு பார்த்தா இதெல்லாம் அப்படிதான் நடக்க போகுது. என்கிட்ட அதாவது அங்க இருக்க சினோபிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்க, ஒரு விஷயம் மட்டும் நான் பேசணுங்கிற மாதிரி ஷிகாகோ சொல்லுவார். அதாவது இந்த இடத்துல என்ன புரிய வருது, அவரோட உயிர் அவர் தியாகம் பண்ண ரெடி ஆயிட்டாரு. அண்ட் அந்த ஒரு பாம்பும் அந்த இடத்துல வந்து வெடிச்சு சதறுது. அண்ட் இதெல்லாம் வந்து மடரான் ஒபிட்டோ பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா இவங்க அந்த சினோபிஸ்க்கு எல்லாருமே ஒரு மூளையா இருந்ததே அவங்க தான், அவங்களே காலினா இந்த சினோபிஸும் காலிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா என்னதான் இந்த இடத்துல ஷிகாகு வந்து செத்துட்டாரு. அதாவது நாரா அவங்க அப்பா செத்தாலும் கூட நான் வந்து எங்க அப்பா சொல்லதான்டா நான் காப்பாத்துவேன், இந்த மாதிரி எங்க அப்பா இறந்துட்டாருங்கிறக்காக நான் இந்த இடத்துல வருத்தப்பட விரும்பலடாங்கிற மாதிரி ரொம்ப கெத்தா சொல்லிட்டு இருப்பான். நம்ம நருட்டோலாம் வந்து வாயை பொளந்துகிட்டு என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். அப்பதான் நெஜி வந்துகிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, சோழிலாம் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ட் நருட்டோக்கு அப்படியே வந்து எங்கேயோ இருக்கிறான், அவனால வந்து தாக்கு பிடிக்க முடியல. டக்குன்னு டென்டைல்ஸ் வந்து அதோட ஒரு டெய்ல் எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் டக்குன்னு அந்த இடத்துல வந்து ஹினாட்டா அண்ட் நெஜி அவங்க ஃபேமிலி வந்துருவாங்க. வந்து எப்படியோ வந்து அந்த டென்டைல்ஸோட கையை தடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் கூட இந்த இடத்துல நருட்டோ எயிட் டெயில்ஸ்லாம் வந்து லைட்டா ரெஸ்ட்ல இருக்கனால அவங்க தான் இந்த இடத்துல பாத்துக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால அவங்களும் கெத்தா வந்து நிப்பாங்க. பட் அந்த அப்படியே டென்டைல்ஸை பார்த்தா அது ரஜினி படத்துல ரஜினி வந்து 10 தடவை தலையை திருப்புற மாதிரி அதுமே தலையெல்லாம் திருப்பி எப்படியே மிரட்டி விட்டுட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து இந்த அதாவது இந்த மடராக்கு சின்ன பிரச்சனை, ஏன்னா வந்து இந்த டென்டைல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலையா. ஏன்னா
வந்து மடரா ரீஅனிமேஷன் ஜுட்சுல வந்திருக்கனால அவனால எதுவும் இந்த இடத்துல பண்ண முடியல. இதே அவன் வந்து உயிரோட வந்திருந்தான், உண்மையாலே வந்திருந்தான் அப்படின்னா கண்டிப்பா அதை கண்ட்ரோல் பண்ணிருப்பான். பட் இந்த இடத்துல அதை கண்ட்ரோல் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு ஜின்ஜூரிக்கியால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் இந்த இடத்துல ஒபிட்டோக்குமே சின்ன பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த சக்ரா பாம் வந்து அதே இடத்துல வெடிச்சிருச்சு அப்படின்னா, அதாவது டென்டைல்ஸோட சக்ரா பாம் வெடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒபிட்டோக்கு தான் பெரிய பாதிப்பு. ஏன்னா ரெண்டு பேருமே அது மேல நிக்கிறாங்க. பட் இந்த இடத்துல மதரா அதாவது ரீஅனிமேட்ல வந்திருக்காங்கல்ல, அவன் என்னதான் அடிபட்டாலும் திரும்பி உயிரோட வந்துருவான். பட் இந்த டென்டைல்ஸை உருவாக்குனதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஒபிட்டோட வேலையா தான் இருந்திருக்கும். ஸோ அதனால சின்ன ரெக்வஸ்ட் எல்லாம் வைப்பான். பட் அதெல்லாம் வந்து மடரா ஏத்துக்காம மூல வேலையை பாருன்னு சொல்லவும் டக்குன்னு ஒபிட்டோ வந்து கையை தூக்குவான். அதாவது டென்டைல்ஸோட கையை தூக்குவான். அப்படியே சத்துன்னு தான் அடிக்க போறான்னு பார்த்தா திடீர்னு அதுல இருந்து முள்ளா நிறைய விடுறான். அது புல்லட்டாட்ட சம ஸ்பீட்ல போயிட்டு அங்க இருக்க நிறைய பேர்த்த வந்து சாவடிச்சிருது. கீழே நிக்கிறவன் எவனுமே மடரா கிடையாது. அதனால வந்து எதையும் தடுக்க முடியாம டக்குன்னு நிறைய பேர் சாவ ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் எர்த் ஸ்டைலா போட்டு தடுத்து, அதாவது எர்த் ஸ்டைலா இருக்கட்டும், சில பேர் அதை தடுக்க முடியற லெவலுக்கு வந்து தடுத்து எப்படியே அவங்க உயிரை காப்பாத்திக்கிறாங்க. அண்ட் நெஜிமால் அந்த கட்டப்படுறப்ப நம்ம நருட்டோ போய் எப்படியோ காப்பாத்திடுவான். ஆனா அதே மாதிரி நருட்டோ முடிஞ்ச அளவுக்கு ரஷியன் சுரிக்கனை நிறைய எடுத்து ஒவ்வொன்னா அடிக்க ட்ரை பண்ணுவான். பட் எதுவும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. ஆனா அதே மாதிரி ஹினாட்டா லைட்டா ட்ரை பண்ணுவா. ஆனா அந்த சமயத்துல லைட்டா நருட்டோ மாட்டிக்குவான் போல இருக்கு இடையில. ஆனா அந்த ஒரு பெரிய கட்ட மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுல, அது நருட்டோ குத்த போக டக்குன்னு ஹினாட்டா வந்து முன்னாடி நிப்பா. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஒரு பீஸ்டோட விஷயம் வந்து செம்ம ஸ்பீடா வந்திருக்கும் போல இருக்கு அந்த ஒரு கட்டை. ஆனா வந்து சத்தக்க குத்துது. அவ்வளவுதான்டா ஹினாட்டா சோலி முடிஞ்சுன்னு பார்த்தா ஏதோ ஒரு பெரிய உருவமே அந்த இடத்துல சாஞ்சு கிடக்குது. என்னன்னு பார்த்தா நெஜி அந்த இடத்துல செத்துட்டான். இட் இஸ் saddest death in the Naruto Shippuden. ஆனா அதுக்கப்புறம் ஏதோ கல்லெல்லாம் வச்சுக்கிட்டு டென்டைல்ஸை லாக் அடிச்சிருவாங்க. இதை முதலையே பண்ணிருக்கலாமேடா இடியட் ஃபெல்லோஸ். அண்ட் அதுக்கப்புறம் நருட்டோ வந்து டக்குன்னு நெஜியெல்லாம் தூக்கி வச்சுட்டு டே மெடிக்கல் டீம் டக்குன்னு வந்து தொலைங்கடா, என் நண்பன் துடிச்சுக்கிட்டு இருக்கானான்னு சொல்றப்ப அவ்வளவுதான், அவன் உடம்பு ஃபுல்லா நிறைய குத்தி எருது. அதாவது உடம்பே மொத்தமா வந்து குத்தினால என்னால கண்டிப்பா காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி அவனே டிக்ளேர் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் செத்தக்கப்புறம் ஸ்பீச் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் அவனும் ஸ்பீச் கொடுக்குறான். இந்த மாதிரி வந்துட்டு ஹினாட்டா ஏன் இந்த மாதிரி வந்த, நீ நிறைய உயிரை காப்பாற்ற வேண்டியது, நீ எல்லாம் இந்த மாதிரி முன்னாடி வந்து சாவக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதே மாதிரி ஏன்டா இப்படி பண்ணங்கிற மாதிரி நருட்டோ வந்து கெஞ்சுவான். ஆனா அதுக்கான பதிலையும் கொடுப்பான். ஏன்னா இந்த மாதிரி நருட்டோ தான் அவனோட விதியில இருந்து காப்பாத்தினானா. அண்ட் இந்த மாதிரி நருட்டோ தான் ஃப்ரீடம்னா என்னங்கிற மாதிரி வந்து நெஜிக்கு சொன்னானா. அது இன்டைரக்டா சொல்லியிருப்பான். ஆனா அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு காம்ரேடுக்காக உயிரை கொடுக்கறதுல நெஜி ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கிறானா. ஆனா அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே அந்த கல்லெல்லாம் நவுட்டிட்டு டென்டைல்ஸ் வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அண்ட் இந்த இடத்துல வேணுக்குனே ஒபிட்டோ அவனை நருட்டோ வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த மாதிரி என்கிட்ட நீ சொன்ன நான் என் ஃப்ரெண்டெல்லாம் உயிரெல்லாம் வந்து கண்டிப்பா காப்பாத்துவேங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டியே, இப்ப என்ன ஆச்சு பாரு, சுத்தி முட்டி பாரு, எல்லாம் வந்து சதறி கிடக்குறாங்க, உன் கூட இருக்க நண்பனே இப்ப செத்து உன் மடியில கிடக்குறான், இதுக்கான பதில் என்ன அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பான் ஒபிட்டோ. அண்ட் நருட்டோலாம் வந்துகிட்டு தூக்கி வாரி போட்டுரும், என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதே மாதிரிதான் வந்து ஒபிட்டோக்கு ரின் செத்தப்ப வந்து அந்த அளவுக்கு சோகத்துல இருந்திருப்பான். ஆனா அதே தான் இந்த இடத்துல சொல்ல வரான். உன் ஃப்ரெண்ட் இப்ப மடியில படுத்து கிடப்புற உனக்கு எப்படி இருக்கு பாரு, அவன் செத்து கிடக்குறப்ப உன் மனசெல்லாம் எப்படி வலிக்குதுன்னு பாரு, அது சாவர வரைக்கும் உன்னை விடாதுங்கிற மாதிரி சொல்ல. நீ மத்தவங்களுக்குலாம் இப்பதான் நெஜி செத்த மேட்டரே தெரியும். ஏன்னா ஒபிட்டோ கத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான் எல்லாத்திட்டையும். இந்த இடத்துல ஹினாட்டா அவங்க அப்பாலாம் கதறுவாரு. ஏன்னா இந்த மாதிரி நெஜி அவங்க அப்பா வந்து ஹினாட்டா அவங்க அப்பாட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் போயிருப்பாரு. என்னன்ற மாதிரி பாக்குறப்ப நெஜியை வந்து பத்திரமா பாத்துக்கணும்ட்டு. பட் இந்த இடத்துல நெஜியே போய் சேர்ந்துட்டானே. ஆனா அதே மாதிரி திரும்ப விடுற மாதிரியே தெரியல ஒபிட்டோ. அவன் வார்த்தை மேல வார்த்தையா போட்டு மனசெல்லாம் உடச்சுக்கிட்டு இருப்பான். இதுதான்டா ரியாலிட்டி, நீ நம்பிக்கைன்ற மாதிரி ஒண்ணு சொன்னீல, அந்த நம்பிக்கையோட ரிசல்ட் இதுதான், நல்லா பாத்துக்கோங்கிற மாதிரி வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பான். அண்ட் இந்த மாதிரி உங்க அம்மா அப்பாவா இருக்கட்டும், அண்ணனோட மாஸ்டர் ஜெரையாவா இருக்கட்டும், எல்லாருமே இப்ப வந்துகிட்டு ரியாலிட்டியில இருந்துகிட்டு அவளாம் செத்து போயிட்டாங்க. உன் நம்பிக்கை எல்லாமே இப்ப ஒவ்வொன்னா உடைய ஆரம்பிக்குது. இப்படிதான் உன் வாழ்க்கை முழுக்க நடக்க போகுது. உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தனா இழக்க போற. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப ககாஷிக்கெல்லாம் கோவம் வருது. டே முட்டா பையலேங்கிற மாதிரி சொல்ல வராரு. பட் அவரால் சொல்ல முடியல. நருட்டோவாலும் எதுவும் சொல்ல முடியல. அவனும் ஒபிட்டோ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையால அப்படியே நெஞ்சடைச்சு நிக்கிறான். அண்ட் இந்த இடத்துல மடரா வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நருட்டோவை பாக்குறப்ப ஒபிட்டோவோட சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கிறான். அண்ட் மடரா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவ்வளவுதான், இன்னும் வந்து நம்ம நருட்டோ நம்ம டீம்ல சேர்ந்துக்குவான், அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா போய்க்கலாங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் மடரா அவர் என்ன பண்ணுவான், நருட்டோ வாடா தங்க வான்னு கூப்பிடுவான். பட் இந்த இடத்துல ஹினாட்டா கண்ணத்தோட பொலிர்னு வச்சு இந்த மாதிரி நெஜி சொன்னதெல்லாம் மறந்துட்டியா, நெஜி வந்துட்டு அவன் உயிரை கொடுத்த காரணம் உன் உயிரை காப்பாற்ற மட்டும் இல்ல, சுத்தி முட்டி இருக்க ஒவ்வொருத்தனோட உயிர், இந்த அலைட் சுனோபீஸ், இந்த மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக தான்டா. அண்ட் வந்து உன்னை வந்துட்டு நிறைய பேர்த்த காப்பாற்ற சொல்லியிருக்கான். ஆனா அதெல்லாம் நீ மறந்து போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி கண்ணத்தோட வச்சு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கும். அண்ட் எப்பவுமே உன் ஃபீலிங்கை மட்டும் மாத்திராத, உன்னோட நிஞ்சாவே என்ன அது, கண்டிப்பா உன்னோட சொன்ன வார்த்தையில இருந்து நீ வந்து மாறவே மாட்டேங்கிறதான உன்னோட நிஞ்சாவே, அதை நீ நெஜிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, ஞாபகப்படுத்தி பாரு, நேத்து நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி. இப்ப நெஜி என்ன சொன்னா அதை ஞாபகப்படுத்தி பாருன்னு அப்படியே நருட்டோ கொஞ்சம் கொஞ்சமா சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பான். உடனே நைன் டெயில்ஸ் நருட்டோ திட்ட ஆரம்பிக்கும். டே லூசு பையில என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா டக்குன்னு நான் உன் கூட இருக்கேன்டா, வாடா அடிச்சு நொறுக்குவோம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம நருட்டோ ஃபீல் பண்ணுவான், நெஜி செத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. டே கிறுக்கு பையிலே, ஒருத்தன் செத்துட்டான்டா, அதுக்காக
நீ வந்து மத்த உயிரியை நீ விட வந்து இந்த மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்பான். அதே மாதிரி அதாவது உங்க அம்மா அப்பாவா இருக்கட்டும், அதாவது மினாட்டோவும் குஷினாவா இருக்கட்டும், 2 பேருமே வந்து உன்னோட உயிரை வந்து காப்பாத்தினதுக்காக தான் அவங்க உயிரோட விட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து என்ன வந்து உன் உடம்புல சீல் பண்ணிட்டு ஃபியூச்சரே உன் கையில கொடுத்துட்டு தான் அவங்க செத்து போனாங்க. ஆனா இந்த இடத்துல நீ இப்படி தேம்பி நிக்கிறப்ப அவங்களோட நம்பிக்கை என்னடா ஆகுறதுங்கிற மாதிரி வந்து நைன் டெயில்ஸ் எமோஷனலா டச் பண்ணிட்டு இருக்கும். அண்ட் நருட்டோ வெயிட் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி மடரா ஒபிட்டா சும்மாவா இருப்பானுங்க. அதாவது டிக்கெட் கவுண்டர்ல வந்து டிக்கெட்டை கொடுத்துட்டு ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரியே நிக்கிறானுங்க. பட் அதனால ஒபிட்டோலாம் நான் பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லி அட்டாக் பண்ண போயிருவான். மடரா வேணாண்டா நம்மளுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லியும் அவன் வந்து ஒபிட்டோ கேட்காம அட்டாக் பண்ண போயிருவான். உடனே சக்கராபாமா அந்த இடத்துல வந்துகிட்டு உருவாக்கிட்டு இருப்பான். அவ்வளவுதான்டா வெடிச்சு சதற போதுன்னு நினைக்கிறப்ப 8 டெயில்ஸ் இருக்கு, அதாவது நம்ம கில்லர் பி தலைமை அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே சாய் மேல வருவாங்க, கெத்தா வருவான். வந்துட்டு அவன் சக்கராபாமா அதாவது 8 டெயில்ஸ் ரீசார்ஜ் ஆயிடுச்சு அவங்க ஒப்பம் அவனேங்கிற மாதிரி அப்படியே வந்து அவனோட டெயில்டு பீஸ்ட் பாம்பெல்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுவான், அந்த ஒரு சக்கராபாமா அடிச்சு உள்ள தள்ளி விட்டுருவான். அதாவது 10 டெயில்ஸோட வயித்துக்குள்ளே தள்ளி விட்டுருவான். அது போய் வயித்துக்குள்ள போய் டம்முன்னு பிளாஸ்ட் ஆகி நம்ம 8 டெயில்ஸ் எல்லாம் பறந்து போய் எங்கேயோ ஒழுகும். நல்ல வேலை உசுருக்கு எது சேதம் வாங்கல. அண்ட் அந்த டைம்ல நருட்டோலாம் வெறி ஆயிட்டு ஹினாட்டாவோட கையை டைட்டா பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சு நின்னுட்டு 9 டெயில்ஸோட பவர் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுப்பான். எடுக்கிறப்ப ஹினாட்டாக்குமே அந்த பவர் போய் சேரும். அதுக்கப்புறம் என்ன கப்புள் கோல்ஸ் மாதிரி 2 பேருமே அப்படியே ஸ்ட்ராங்கா நிப்பாங்க. அதுக்கப்புறம் 10 டெயில்ஸ் அட்டாக் பண்றதுக்காக ரெடியா நிக்கிறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.